வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. பள்ளி மாணவ மாணவிகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஆர்ப்பாட்டம். 6 ஆண்டுகளாகியும் பள்ளி மைதானத்தை ஒதுக்கி தராத எட்டிமடை பேரூராட்சி நிர்வாகம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் மனு கொடுத்தாச்சு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடமும் மனு கொடுத்தாச்சு. என்னாச்சு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கொடுத்த மனுக்கள் என்னாச்சு. வணக்கம். கோவை மாவட்டம் காக்காசாவடியில் உள்ள எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு பல ஆண்டுகளாக இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் பேரில் எட்டிமடை பேரூராட்சியில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 6 ஆண்டுகளாகியும் இதுவரை விளையாட்டு மைதானத்திற்கு உண்டான இடத்தை ஒதுக்கித் தராத தமிழக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வே. ஈஸ்வரன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி. முத்துசாமி, அமைப்பு செயலாளர் செல்வராஜ், பொருளாளர் பெருமாள்சாமி, தலைமை நிலைய செயலர் ராஜ், உறுப்பினர்கள் அப்பாஸ், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்களும் காக்காசாவடி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர், பொதுமக்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காக்காசாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்காக குரல் கொடுத்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் ஏழை மாணவ மாணவிகளின் போர் படை தளபதியுமான வே. ஈஸ்வரன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். அரசே, தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தோம் மனு கொடுத்தோம் கண்டுக்கல மாணவர்களை கண்டுக்கல மாணவர்களை கண்டுக்கல பள்ளிக்கூடத்தை கண்டுக்கல இடத்தையும் வழங்க இடத்தையும் வழங்கல. போராட்டம் இது போராட்டம். முதல் கட்ட போராட்டம். இது போராட்டம். முதல் கட்ட போராட்டம். வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடு. பள்ளிக்கு இடத்தை வழங்கு. பள்ளிக்கு இடத்தை வழங்கு. கண்டிக்கின்றோம். பள்ளிக்கு இடத்தை வழங்காத தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம். பர்மிஷனே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 10 நிமிஷம் மேலே ஆச்சு. 10 நிமிஷத்துல முடிச்சுக்கல. இப்போ சார் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நல்ல கோரிக்கை கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல சார் பண்ணா பரவாயில்ல சார். நீங்க இதுக்கு இல்ல நீங்க முடிச்சுக்கங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நாங்க முடிச்சுக்கிறோம். 10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கிறேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கிறேங்க. ஒரு நல்ல கோரிக்கை 10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி இருப்போம். அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க நீங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலன்னா எப்படி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சட்ட ரீதியா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்தியாச்சு. அதே லிஸ்ட் கொடுங்க, நான் கொடுத்தேன்ல. இங்க பாருங்க, எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்க பாருங்க, நீங்க வந்து முதல் காரணம் என்ன மறுத்திருக்கீங்க? துறையை தாடி நிவாரணம்னு சொல்லியிருக்கீங்க. இங்க பாருங்க, 28 ஜூலை 24 நான் போட்ட மனு மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி. இது பாருங்க, 7/11/21 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்கிட்ட இந்த மனுவை வந்து கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு. மனு கொடுத்தும் எங்களால் நடக்க முடியல. நடக்காததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, பண்ணியாச்சு, கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டு முடிச்சிரு. ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிரு. அதுக்கு மேலே நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுக்காக எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேங்க,
ஏரியா இன்ஸ்பெக்டர் நான், எனக்கு தான் இங்கே உள்ள விஷயம் தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அனுமதி வாங்கிட்டு பண்ணுறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் இஷ்யூவே கிடையாதுங்க. அனுமதி இல்லாத பண்ணுறது தான் இப்போ முடிச்சுக்கிறேன் 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்கிறேன். அதை வச்சுக்க நீங்களும் உங்களுக்கு தான் முடியுங்க சார். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.